Hallelujah. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வந்து வனாந்தரத்திலிருந்து எல்லாம் நடத்தி கொண்டு அவர் கானான் இடத்திலே கொண்டு வருகிறார். ದೇವರು ಇಸ್ರೇಲ್ ಜನರನ್ನು ಅಡವಿಯಿಂದೆಲ್ಲ ನಡೆಸಿ ದೇವರು ಕಾನಾನಿಗೆ ಕರ್ಕೊ ಬರ್ತಾರೆ. 400 ಆಂಡುಗಳ ಅಡಿಮೆಯಂ ಕರ್ತರ್ ಮಾற்றுகிறார். 400 ವರ್ಷದ ಸೆರೆ ಆ ಒಂದು ಜೀವನವನ್ನೇ ದೇವರು ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ. ಅಳುದುಕೊಂಡಿರುக்கிறவர்கள் வழியிலெல்லாம் பாடிக்கொண்டு வரும்படி கர்த்தர் செய்தார். ಅಳ್ತಾ ಇದ್ದ ಜನರೆಲ್ಲ ದಾರಿಗಳಲ್ಲಿ ಆಡ್ತಾ ಕೊಂಡಾಟ ಮಾಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಕರ್ಕೊ ಬರ್ತಾರೆ. இருந்தவர்கள் எல்லாம் பொருட்களையும் வாரி கொண்டு வரும்படி கர்த்தர் செய்தார். ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಇದ್ದ ಜನರು ಎಲ್ಲಾ ಒಂದು ಬಂಗಾರಗಳನ್ನು ಗೋರ್ಕೊ ಬರುವ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಮಾಡಿದ್ರು. வழியிலெல்லாம் அற்புதங்கள், ದಾರಿಯಲ್ಲೆಲ್ಲ ಅದ್ಭುತ. ಆಮೆನ್. ಪರಲೋಕத்திலிருந்து தூதர்களுடைய சாப்பாடு, ಪರಲೋಕದಿಂದ ದೂತರು ತಿನ್ನುವಂತ ಊಟ. ಆಮೆನ್. போன இடத்திலெல்லாம் வெற்றிகள் மேல் வெற்றி, ಹೋಗುವಂತ ದಾರಿಯಲ್ಲಿ ಜಯದ ಮೇಲೆ ಜಯಗಳು. ಆಮೆನ್. ஹalleluya. அவங்க நடந்து 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 ಅವರು ನಡೆದು 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 கடைசியாக அவர்கள் வந்து கானானுக்கு சமீபத்துக்கு வந்துட்டாங்க. ಅವರು ಕೊನೆಯದಾಗಿ ಕಾನಾನಿನ ಹತ್ರ ಬರ್ತಾರೆ. கானான் இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி விட்டால் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிறார்கள். ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ದೂರ ಅವರು ದಾಟಿ ಹೋದ್ರೆ ಅವರು ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿರುವಂತ ಆ ಹಾಲು ಜೇನು ಹರಿಯುವಂತ ದೇಶವೇ ಅವರಿಗೆ ಸಿಗುತ್ತೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். இவர்களுக்கு கர்த்தர் நடத்தின காரியங்கள், செய்த அற்புதங்கள், ஆமென் ஆமென், செய்த யுத்தங்களை நினைச்சு பார்த்தாலே ஆமென் புல்லரிக்கும்படி இருந்தது. ಅವರಿಗೆ ದೇವರು ಮಾಡಿದ ಅದ್ಭುತಗಳು, ದೇವರು ಅವರನ್ನು ನಡೆಸಿದ ಯುದ್ಧಗಳಲ್ಲಿ ಜಯ ಕೊಟ್ಟಿದ್ದ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ನೆನೆಸುವಾಗಲೇ ಅದು ಆಶ್ಚರ್ಯವಾಗಿ ಇರುತ್ತೆ. ஹalleluya. ஹalleluya. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? ಆದ್ರೆ ಇವರು ಏನು ಮಾಡಿದ್ರು? எப்பொழுது அவர்கள் கானான் நெருங்கி வந்தார்கள், ಯಾವಾಗ ಅವರು ಕಾನಾನಿನ ಹತ್ರ ಬಂದ್ರು, கடவுள் மோசே இடத்துல பேசுகிறார். ದೇವರು ಮೋಶೆಯ ಬಳಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, எப்படியாக யாக்கோபுக்கு 12 கோத்திரங்கள் இருக்கிறதோ, ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಯಾಕೋಬನಿಗೆ 12 ಗೋತ್ರಗಳಿದೆಯೋ ಅದೇ ಪ್ರಕಾರ 12 பேரை இந்த தேசத்தை பார்த்துட்டு அனுப்பிவிடு என்பதா. 12 ಜನರನ್ನು ದೇಶವನ್ನು ಹೋಗಿ ನೋಡಿ ಬರುವುದಕ್ಕೆ ನೀ ಕಳಿಸು. அது எப்படியா இருக்கிறது? ಅದು ಹೇಗಿದೆ? அங்க இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள்? ಅಲ್ಲಿರುವಂತ ಜನರು ಹೇಗಿದ್ದಾರೆ? எப்படியாக அதை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும்? ಹೇಗೆ ಅವರ ಮೇಲೆ ಯುದ್ಧ ಮಾಡಿ ಗೆಲ್ಲಬೇಕು? ಆಮೆನ್. நீங்கள் பார்க்கும்போது, ನೀವು ನೋಡುವಾಗ, ஆமென், இஸ்ரேல் ஜனங்கள் வருகிற பாதையெல்லாம் அந்த வழியில எதெல்லாம் வந்து ஆமென் தேசங்கள் வந்ததோ அது எல்லாமே அவர்கள் கைப்பற்றிக் கொண்டே வந்தார்கள். ಇಸ್ರೇಲ್ ಜನರು ನಡೆದು ಬಂದ ಹಾದಿಯಲ್ಲಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿದ ಎಲ್ಲಾ ದೇಶಗಳನ್ನು ಅವರು ಜಯದ ಮೇಲೆನೇ ಅವರು ಜಯಿಸಿ ಬರ್ತಾ ಇದ್ರು. அவங்க எரிಕೋவை கைப்பற்றினார்கள். ಅವರು ಎರಿಕೋವನ್ನು ಹಾಗೆ ಹಿಡಿದ್ರು. ಆಯ್ ಪಟ್ಟಣத்தை கைப்பற்றினார்கள். ಅವರು ಆಯ್ ಪಟ್ಟಣದ ಮೇಲೆ ಜಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡ್ರು. ಅಮಲೇಕ್ಯர்களுடைய இடத்தை கைப்பற்றினார்கள். ಅಮಲೇಕ್ಯರ ಸ್ಥಳಗಳ ಮೇಲೆ ಜಯ ಹೊಂದಿದ್ರು. ஆமென். அதேபடிதான் ಅದೇ ಪ್ರಕಾರ கானானை கடைசியாக சுதந்தரித்துக் கொண்டு அங்க வாழ போகிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. ಕೊನೆಯದಾಗಿ ಕಾನಾನಿನ ಮೇಲೆ ಜಯವನ್ನು ಹೊಂದಿ ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವರು ಬದುಕಬೇಕು, ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಅವರು ಬಂದಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஆனால் வேதத்தில் ஒரு காரியம் பேசப்படுகிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತೇವೆ. 12 பேரை அனுப்புகிறான். ஒவ்வொரு ஆமென் யாக்கோபுடைய ஒவ்வொரு கோத்திரங்களில் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ಯಾಕೋಬಿನ 12 ಗೋತ್ರದಲ್ಲಿ ಸೇರಿದ ಒಂದೊಂದು ಗೋತ್ರದಿಂದನೂ ಒಬ್ಬೊಬ್ಬನನ್ನು ತೆಗೆದು ಒಳಗೆ ಕಳಿಸ್ತಾರೆ. ஹalleluya. அதுல 10 பேர் வேறையாய் போகிறார்கள், 2 பேர் வேறையாய் போகிறதை பார்க்கிறோம். 10 ಜನರು ಬೇರೆಯಾಗಿ ಹೋಗ್ತಾರೆ, ಇಬ್ಬರು ಬೇರೆ ಕಡೆ ಹೋಗ್ತಾರೆ. ಅದು ಹಾಗೆ ನೋಡ್ತೇವೆ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, போனார்கள், ಇವರು ಹೋದ್ರು. ஆமென். இவர்கள் அந்த தேசம் முழுவதுமாய் பார்த்தார்கள். ಇವರು ಹೋಗಿ ಪೂರ್ತಿ ದೇಶವನ್ನೆಲ್ಲ ನೋಡಿದ್ರು. ஆமென். அங்க இருக்கிற பழங்களை சாப்பிட்டாங்க. ಅಲ್ಲಿದ್ದ ಫಲಗಳನ್ನು ತಿಂದ್ರು. பிரியமானவர்களே, ஆமென், நாம சாப்பிடுகிற இந்த பழங்களுக்கும் ஆமென் அங்க இருக்கிற ஆமென் இஸ்ரேலில் இருக்கிற வெளிச்சல்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. ನಾವು ಇಲ್ಲಿ ತಿನ್ನುವಂತ ಹಣ್ಣಿಗೂ ಇಸ್ರೇಲ್ ಅಲ್ಲಿ ಬೆಳೆಸ್ತಾರಲ್ಲ ಆ ಹಣ್ಣಿಗೂ ತುಂಬಾ ವ್ಯತ್ಯಾಸ ಇದೆ. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் ஆமென் இடம், ದೇವರು ವಾಗ್ದಾನವಾಗಿ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಜಾಗ ಅದು. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொன்னால் ಅದು ಹಾಲು ಜೇನು ಹರಿಯುವಂತ ದೇಶ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ குறைவே ಇಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಕೊರತೆನೇ ಇಲ್ಲ. ஆமென். பால் எதை காட்டுகிறது? ಹಾಲು ಏನನ್ನು ತೋರಿಸುತ್ತೆ? ஆமென். வயிறு நிறைய உணவை காட்டுகிறது. ಅದು ಹೊಟ್ಟೆ ತುಂಬಾ ಊಟವನ್ನು ತೋರಿಸುತ್ತೆ. தாயை ஆமென் போஷிக்கிறபடி ஒரு ஆமென் வயிறு நிறைய சாப்பாடை காட்டுகிறது. ಒಂದು ತಾಯಿ ಪೋಷಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೊಟ್ಟೆ ತುಂಬಾ ಊಟವನ್ನು ತೋರಿಸುತ್ತೆ. ஆமென். தேன் எதை காட்டுகிறது? ಜೇನು ಏನನ್ನು ತೋರಿಸುತ್ತೆ? மருந்தை காட்டுகிறது, சுகத்தை காட்டுகிறது. ಅದು ಔಷಧಿಯನ್ನು ತೋರಿಸುತ್ತೆ, ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ತೋರಿಸುತ್ತೆ. ಕಾನಾನಿಲ್ಲ ಪಸಿயும் ಇಲ್ಲ, ವ್ಯಾಧಿயும் ಇಲ್ಲ. ಆಗ ಕಾನಾನಲ್ಲಿ ಹಸಿವೂ ಇಲ್ಲ, ವ್ಯಾಧಿನೂ ಇಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவ்வளவாய் கர்த்தர் ஆசீர்வதித்த தேசம். ಅಷ್ಟಾಗಿ ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿರುವಂತ ದೇಶ. 400 ஆண்டுகளுக்கு முன்னே, 400 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், கானானை உன்னுடைய சந்ததிக்கு தருவேன். ದೇವರು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ, ಕಾನಾನನ್ನು ನಿನ್ನ ಒಂದು ಸಂತತಿಗೆ ನಾನು ಕೊಡ್ತೇನೆ. மோசேக்கு சொல்லுகிறார், இந்த ஜனங்களை நடத்தி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உங்களுக்கு தரேன்.
ದೇವರು ಮೋಶೆಗೆ ಹೇಳ್ತಾರೆ, ಈ ಜನರನ್ನು ನಡೆಸು, ಆಲೋಚನೆ ಅರಿಯುವಂತ தேசವನ್ನು ನಿಮಗೆ ನಾನು ಕೊಡ್ತೇನೆ. அந்த கானான் என்றது தான் ஆண்டவர் உறுதியாய் பேசின ஒரு வாக்குத்தத்தம். ಆಗ ದೇವರು ಕಾನಾನ್ ಅನ್ನುವಂತ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನೇ ದೇವರು ದೃಢವಾಗಿ ಮಾತಾಡಿದ ಕಾರ್ಯ. அந்த ஒரு கானானுக்கு முன்னே நடந்ததே அவள் அற்புதங்களை கர்த்தர் செய்ய முடியும் என்றார். ಕಾನಾನಿಗೆ ಹೋಗುವಾಗ ಹಿಂದೆನೇ ದೇವರು ಅಷ್ಟು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ ಅಂದ್ರೆ கானானை கர்த்தர் கொடுக்க மாட்டாரா? ದೇವರು ಕಾನಾನನ್ನು ಕೊಡದೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರ? ಏನು? வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை கர்த்தர் ஆமென் கொடுத்தே கொடுப்பார். ವಾಗ್ದಾನ ಮಾಡಿರುವಂತ ದೇಶವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟೆ ಕೊಡ್ತಾರೆ. எங்க கிட்ட பலன் இருக்குதோ பலன் இல்லையோ கர்த்தர் அதை செய்வார். ನಮ್ಮ ಬಳಿ ಬಲ ಇದೆಯೋ ಬಲ ಇಲ್ಲದೆ ಇದೆಯೋ ದೇವರು ಅದ್ಭುತ ಮಾಡೇ ಮಾಡ್ತಾರೆ. விசுவாசிக்கிறீங்க? ನಂಬುತ್ತೀರಾ? என் வாழ்க்கையில கர்த்தர் எதை பேசியிருக்கிறாரோ அதை நிறைவேற்றி முடிப்பார். ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರು ಏನನ್ನು ಮಾತಾಡಿದ್ದಾರೋ ಅದನ್ನು ನೆರವೇರಿಸಿಯೇ ನೆರವೇರಿಸ್ತಾರೆ. ஏதோ ஒண்ணு செய்யணும்னா நான் சொல்லுவேன், கிளிட்ட உன்கிட்ட எவ்வளவு இது காசு கொடு, என்கிட்ட எவ்வளவு இது எல்லாரும் சேர்ந்து போடலாம், அப்படி கடவுள் செய்யவே மாட்டார். ನಾವು ಏನಾದ್ರೂ ಒಂದು ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ನಿನ್ನ ಹತ್ರ ಎಷ್ಟು ಕಾಸು ಐತೆ, ನಿನ್ನ ಹತ್ರ ಎಷ್ಟು ಕಾಸು ಐತೆ, ಸೇರಿ ಮಾಡೋಣ, ಹಾಗೆ ನಮ್ಮ ದೇವರಲ್ಲ. நாங்க ரெண்டு பேரும் முயற்சி பண்ணி அந்த அற்புதத்தை பண்ணிடலாம்னு சொல்ல மாட்டார். ஆண்டவர் எப்படியா இருப்பார் தெரியுமா? அவரால மட்டும்தான் கூடும் என்றது அவருக்கு தெரியும். ದೇವರು ನಾವಿಬ್ಬರು ಸೇರಿ ಏನಾದ್ರೂ ಮಾಡೋಣ ಹಾಗೆ ಅಲ್ಲ ರೀ, ದೇವರಿಂದ ಮಾತ್ರವೇ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. அவர் நினைச்சதை விட பெரிய காரியங்களை செய்வார். ಅವರು ನೆನೆಸಿದಕ್ಕಿಂತಲೂ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನೇ ಮಾಡುವ. ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಅಂತೀರಾ?